Hi friends, welcome to Beyond Boundaries Cricket. After ஒரு humiliating loss 2-0 டெஸ்ட்ல அது முடிஞ்சது டன் அண்ட் டஸ்டட். பட் இப்போ நெக்ஸ்ட் வந்து we'll have to move on to ஒன் டே சீரீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன் டே அண்ட் T20 நெக்ஸ்ட் நடக்க போகுது. அடுத்து இப்போ இமீடியட்டா ஒன் டே வந்து தலை தோனியோட ஹோம் டவுன்ல நடக்குது, ராஞ்சியில. ஸோ பார்த்தா தோனி வந்து பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டின்னர் வேற ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. கோலியெல்லாம் வந்து அவரே வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணாராம் காரில். அதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. என்ன ஒரே ஒரு டவுட்னா, கம்பீர் வந்து ஒரு நாள் லேட்டா ராஞ்சி வந்தாராம். அது என்ன காரணம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் ஸ்பெக்குலேஷன்ஸ் அஹெட். பட் மேபி என்ன ரீசன் தெரில. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பிச் கண்டிஷன்ஸ்க்கு வரலாம். கோகுல், பிச் எப்படி இருக்கும், ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் என்ன, எது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது அட்வான்டேஜா இல்லை என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸோ டோட்டலாக ராஞ்சி JSCA கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த இதில் வந்து டோட்டலாக 6 கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ், போலிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து 3 கேம்ஸ். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-2 கேம்ஸு, போலிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து 3 கேம்ஸ். ஸோ அண்ட் டாஸ் கூட வந்து ஈக்குவலாக இருக்குது. பேட்டிங் டாஸ் ஜெயிச்சவங்க வந்து 2 கேமு, டாஸ் தோற்றவங்க வந்து 3 கேம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் தி ஈவன் இஃப் டாஸ் வந்து பெரிய இம்பேக்டாக இருக்காது இப்போ வரைக்கும். அண்ட் டெஃபினட்டாக ஆவரேஜ் பார் ஸ்கோர் வந்து between 265 to 275, 280 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இட் கேன் டெஃபினெட்லி லெஸ் தென் 300 கேன் டெஃபினெட்லி பி டிஃபெண்டட். இது வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு இருக்காது. அண்ட் ஈவன் போலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அண்ட் பேஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் போலிங்கில் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் தான் பண்ணியிருக்காரு. 6 wickets on this ground and in ODI, and with an average of 25, and Shami as in the fast bowlers around 5 or 6 wickets and 23 average. So நம்ம வந்து இப்போ டீம் காம்பினேஷன்ஸை வந்து நம்ம பேசும்போது திஸ் வில் ரியலி அஃபெக்ட். ஏன்னா நம்ம பேசர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து தே ஹவ் அவங்களோட பேசர்ஸ் ஆர் அ லிட்டில் பிட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் அவர் பேசர்ஸ் இன் திஸ் ஸ்குவாட். So they'll also come in play. So it is going to be an equal. So we're going to have a good game. Batting and bowling will be equally. It will be challenging. So this is how the pitch conditions are. Okay. பலா, எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இட் இஸ் மோர், இப்போ கொஞ்சம் வின்டர் சீசனாக இருக்கு இல்லையா? ஸோ அங்கே கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெயின் இருக்காதுங்கிறது கிளியராக தெரியுது. பட் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுமா? லைக் எப்படி இருக்கும்? லைக் ஏன்னா இப்போ லோவஸ்ட் டெம்பரேச்சர் 14 கீழே போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் இந்த கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இதை பொறுத்தவரையும் பார்த்தா இனிஷியலாக ஃபேஸ் பவுலருக்கு ஆஃபர் பண்ணோம். ஸோ த பவர் பிளே இஸ் அ கீ. அந்த இதில் கொஞ்சம் வந்து ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த இதில். அண்ட் ஸ்லோ ஓவர் இது வந்து இட்ஸ் எ ஃப்ளாட் ஸ்லோ பேட்டா விக்கெட் தான். அது ஒரு ஸ்லோ டெக்காக நல்ல பேட்டிங் ஆடலாம். ஜஸ்ட் கொஞ்சம் வந்து ஒரு இதில் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்த்தா கோலி. ஸோ கோலியோட இது என்னன்னா, யூ வில் டேக் டைம் அண்ட் ஒன்ஸ் ஈ செட்டில்ட் யூ கெட் த ரன்ஸ். ஸோ தட்ஸ் அ கீ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். அதுதான் மேட்ரே இதில். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். இந்த இனிஷியல் ஃபேஸ் 384 runs in the ground left. ஆமா, very high, 100 அடிச்சிருக்கு. 192 average, and அந்த not outsனால வந்து average is very high. So yeah, that is it. கரெக்ட். ஸோ அதுதான். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜடேஜா வில் பி க்ரூஷியல். ரவீந்திர ஜடேஜா அவர் ஸ்டைல் ஆஃப் போலிங் வந்து இங்கே சூட்டபுளாக இருக்கும். ஈவன் ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வந்து வாஷிங்டன் சுந்தருக்குமே வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அவங்களுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு டேக்கிள் பண்ண வாஷியும் ஒரு அவர் டைப் ஆஃப் பவுலரும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம வந்து அகெயின்ஸ்ட் கேஷவ் மகராஜ் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுவும் மேட்டர். கேஷவ் இஸ் டூயிங் வெல். ஸோ அவரை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கு. இப்போ கேஷவ் மகாராஜன் பற்றி சொன்னதுனால நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே சவுத் ஆஃப்ரிக்கா 11 எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். கோகுல், உன்னோட சவுத் ஆஃப்ரிக்கா 11 என்ன? ஐடி வச்சுட்டுட்டேன். பிகாஸ் வி ஹேவ் இப்போ பாகிஸ்தான் சீரீஸ், இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து பாகிஸ்தான் அதுதான் ஆடி இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா.
ஸோ குவிண்டன் டிகாக், மாக்ரம், ரைன் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், பவுமா, பிரெட்ஸே, டெவால் பிரேவிஸ், கார்பின் பாஷ், சுப்ராயன், மகாராஜ், நிகிடி, யான்சன். ஸோ யான்சன், நிகிடி ஃபாஸ்ட் bowlers, மகாராஜ், சுப்ராயன் ஆஃப் ஸ்பின்னர், கார்பின் பாஷ் bowling ஆல்ரவுண்டர். ஸோ தே ஹாவ் 5 bowlers. இவங்க இதை தவிர வந்து ஆட்னெல் பாட்மன் அண்ட் ரூபன் ஹெர்மன் இருக்கான் பெஞ்சில். ஐ ஃபீல் இந்த குவிண்டன் டிகாக் வந்ததுனால வந்து அவங்களோட இப்போ ரைன் ரிக்கல்டன் வந்து மேபி 1 ஸ்டெப் லோவர் ஆடுவார், 1 டவுன் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரெட்ஸே இருக்காரு, பிரெட்ஸே மிடில் ஆர்டரில் ஆடுவார். ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷன், பிளேயிங் 11 காம்பினேஷன். குவிண்டன் டிகாக் வந்ததுனால கொஞ்சம் வந்து அவங்க, பிகாஸ் குவிண்டன் டிகாக் வந்து பாகிஸ்தானில் ஆடினாரு, ரிக்கல்டன் பாகிஸ்தானில் இல்லை, இங்கிலாண்டில் வந்து ரிக்கல்டன் ஆடினாரு, குவிண்டன் டிகாக் ஆடல. இப்போ தான் குவிண்டன் டிகாக் வந்து இஸ் கமிங் பேக் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டீம் காம்பினேஷன் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும். பட் அதர்வைஸ் அவங்களோட இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். நிகிடி அண்ட் ஆப்வியஸ்லி தேர் மிஸ்ஸிங் ரபாடா ஃபார் டியூ டு இன்ஜுரி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தே ஆர் அ குட் பிளேயிங் 11. லெட்ஸ் ஸோ சி. ஸோ நீ சொல்லியிருந்த யா பாலா. அதான். ஸோ என்னை பொறுத்த வரையும் ரிக்கல்டன் நம்பர் 3ல ஆட மாட்டார். நிக்கல்டன் வில் ஓப்பன். ரிக்கல்டன் வந்து இஸ் a வெரி குட் இன் பவர் பிளேல நல்லா இது பண்ணுவார், ஸ்ட்ரோக் மேக்கிங் இது பண்ணுவார். Yeah, Markram also can play one down. மார்க்ரம் Okay, that is fine. மார்க்ரம் தான் வந்து வில் கம் இன். ஐ திங்க் நம்பர் 4 வருவார்னு நினைக்கிறேன் மார்க்ரம். ஏன்னா ஐ வில் கோ வித் ரிக்கல்டன் வித் டிகாக் வந்தது நீ சொன்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் அஃபோர்ட் பண்ணுது அவங்களுக்கு. ஏன்னா ரிக்கல்டனும் மார்க்ரமும் ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பவுமா நம்பர் 3 வந்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து ரிக்கல்டன், டிகாக், பவுமா நம்பர் 3 வருவார், மார்க்ரம் நம்பர் 4 வருவார், அண்ட் பிரெவிஸ் வில் பி நம்பர் 5, கார்பின் போஷ், மார்க்கோ யான்சன், சுப்ராயன், கேஷவ் மகராஜ். I feel Nandre Burger will get the chance. He bowled extremely well against Pakistan. ஒரு 4-4 வேறு எடுத்திருந்தாரு, நல்லா போட்டுறாரு. இஸ் இன் வெரி குட் ரிதம் நாண்ட்ரே பர்கர். ஸோ அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேறு, அதனால் வந்து ஐ சான்சஸ் ஈ வில் ஸ்டார்ட். எய்தர் ஒட்னில் பாட்மன் ஆர் நிகிடி வில் பி த பவுலர். அவங்களோட அனதர் ஃபேஸ் பவுலர் இருப்பாங்க. இதுதான் இந்த காம்பினேஷன். யான்சன் தான் நான் சொல்லிட்டேனே, யான்சன் வில் பி தேர். I mean, So you're Marco, going with 3 fast bowlers. 3 fast bowler, Marco Jansen, Nandre Burger, either Otnil Batman or Nigiri. அவங்க வந்து இன்னொன்று வந்து கார்பின் போஷும் இருக்காரு, யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர். ஸோ 4 பவுலர் இருக்காங்க, வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி 2 ஸ்பின்னர்ஸ், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இவர் சுப்ராயன் இருக்காரு, கேஷவ் மகராஜ் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம். இதுக்கு தேவைப்படும் மார்க்ரமும் போலிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் இந்த வெரைட்டிஸ் இருக்கு அவங்கள பொறுத்த வரையும். which is quite good in the batting-கும் they are in good rhythm அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா அதை பொறுத்த வரையும். அண்ட் பவுலிங்கும் வந்து this is a decent attack அவங்களோட இதை பொறுத்த வரையும். பட் என்ன ஒரு இதுனா நம்மளோட பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களோட இதை விட. இந்த கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ஐடியலாக தெரியும், we have an experience. அதனால் கீ பாயிண்டே வந்து அதுதான், நம்மளோட பேட்டிங் வெஸ் அவங்களோட பேட்டர்ஸ் தான் பெட்டராக இருக்கும். அவங்களோட பவுலிங் ஐ திங்க் அவங்க பவுலிங் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். இனிஷியல் பிரேக் த்ரூ நம்மளோட டாப் 3 ரொம்ப குரூஷியல் அவங்க விக்கெட் எடுக்கிறது. இந்த டாப் 3 வந்து டாப் 3 ஒரு டாப் 4மே நான் சொல்கிறேன், அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தான் ரொம்ப கீ ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா ஐ வில் கோ வித் மை இந்தியன். இதை தவிர வேறு ஏதாவது சவுத் ஆஃப்ரிக்கா டிஸ்கஷன் இது பார்த்தா ஐ திங்க் பிரிட்ஸ்கிக்கு தெரில. ஏன்னா இவங்க டிகாக் வந்ததுனால மேத்யூ பிரிட்ஸ்கி வந்து நம்பர் 4ல் ஆட்டிருந்தார். பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. ஹெர்மன்லாம் வாய்ப்பு கிடையாது ஆடுறதுக்கு. ஐ திங்க் டோனி டீசர்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆமாம். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ நம்ம இந்தியா மாதிரியே வந்து எக்கச்சக்க விக்கெட் கீப்பர் வச்சு போறாங்க. அண்ட் இப்போ நீ 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னால ரோஹித் அட்டாக் பண்ணுவாங்க 2 சைட்ல இருந்துமே. ஸோ பால் கம்மிங் இன் வில் பி வெரி க்ரூஷியல் சவுத் ஆஃப்ரிக்கா போலிங்கை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஏன்னா ஐ திங்க் அப்படி தான் போவாங்க. ஏன்னா இப்போ நாண்ட்ரே பர்கரும் சரி, மார்க்கோ யான்சனும் சரி, ஐ திங்க்
அவங்களுக்கு வந்து இன்னும் பாட்மன் மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பவுலர் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிகிடி மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர்னா அது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. யார் வேணுமோன்னு அவங்க யூஸ் யான்சன் வேற பண்ணிக்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. யான்சன் in good பிகாஸ் form. உன்னோட இதுல வந்து அவங்கள சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங், பிகாஸ் நீ பிரெட்சேவை தூக்கிட்டு பிரெவிஸ் நம்பர் 5 போடுற, பிகாஸ் நான் ஜஸ்ட் பாக்குறேன் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் கொஞ்சம் வல்னரபிளா தெரியுது. நீ சொன்ன அதுதான் சொல்றேன் அந்த இதுல வந்து ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேற ஆப்ஷன் கிடையாது. சுப்ராயனும் ஆடுறதா இருந்தா, இல்ல சுப்ராயன் வேணாம் மார்க்ரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கேஷவ் மகராஜ் மட்டும் ஒன்லி ஸ்பின்னர் வித் மார்க்ரமோட ஸ்பின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவங்க வந்து பிரிஸ்கேவே ஆடணும். பட் ஐ திங்க் வந்து அது வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது இந்த கண்டிஷனை பொறுத்தவரையும். அவங்களுக்கு இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் கண்ட்ரோல், இல்லைனா மார்க்ரம் நல்ல பவுலர் தான், யூஸ்ஃபுல் பார்ட் டைம், அது எப்படி வேணாலும் போகலாம். கீ டிஃப்ரென்ஸே நம்மளோட ஸ்பின் குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னுக்கும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னுக்கும் மேட்டராக போயிடும் இந்த மிடில் ஓவர்ஸ். இங்கே ரன் ஸ்கோரிங் பண்ணலாம், ஆனால் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அவங்க ஸ்டைல் ஆஃப் பிளேல தான் தெரியும். பிகாஸ் இப்போ நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் நம்ம பவுலர்ஸ்னு பேசிட்டு இருந்தோம், நமக்கு தெரிஞ்சது இப்போ என்ன நடந்ததுன்னு. அது ஹோப்ஃபுல்லி இந்த லிமிட்டட் ஓவர்ஸ்ல வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் கேம். ஸோ அப்படி இருக்கும்போது we'll only have to wait and watch. Hopefully that doesn't happen. இல்லை அதான் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெட் பாலுக்கும் ஒயிட் பாலுக்குள்ள எதுவும் நம்ம ஒயிட் பால் சக்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் பிளேயர்ஸ் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நம்மளோட பிளேயர்ஸ்க்கு. அண்ட் தே நோ வெல் எப்படி கண்டிஷன்ஸ் இதாகும்னு. டிஃபென்சிவாக்கும் இருக்குது, அட்டாக்கிங்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் வித் தேர் வெரி குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இன் அவர் கண்டிஷன்ஸும் சரி. அதனால வந்து நம்மளோட ஆன் பேப்பர்னு நான் சொல்கிறேன் வி ஆர் இன் வெரி குட் ஸ்பின் அட்டாக் தான் அவங்களோட இதை பொறுத்தவரையும். சுப்ராயன் எப்படி நம்ம என்ன ஃப்ரெஷ்னஸ் அந்த ஃப்ரெஷ் அது எப்படி இது பண்ண போகிறாருன்னு தான் மேட்ரு, என்ன கொண்டு வர போகிறாருங்கிறது தான் பார்க்கணும். கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதில். அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ஃபேசட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஸ்டெம்பில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருங்கிறது தான் கீ ஃபேசட். எந்த லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது மேட்ரு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸோட இதே போகும். இந்த மிடில் ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியல், அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் அவங்களோட பேட்ஸ்மேன். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்தியா 11 போயிடுவோம். பாலா, நான் உன்ட்டு வந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா லைக் நான் பார்த்தது நியூஸ்லாம் வந்து ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் வில் பி ஓப்பனிங், ருத்ராஜ் அண்ட் கோலி வில் பி 3 and 4ங்கிற மாதிரி சம்வேர் ஐ ரெட். அது அப்படிதான் போக போறாங்களா இல்லை எப்படி இருக்க போது? வாட் இஸ் யுவர் பிளேயிங் 11? ஐ திங்க் நீ சொல்கிற ருத்துராஜ் போவாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ருத்துராஜோட அவர் வந்து ஓப்பனர், அவரோட சக்ஸஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக்கில் வந்து ஓப்பனிங்கில் தான் இது பண்ணியிருக்காரு. ஐ எம் நாட் ஷுர் அவரை நம்பர் 4 ஆட வைக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரில. அப்படி ஆட வச்சாங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் இன் T20 ஒரு நம்பர் 4 ஆடி ஜிம்பாப்வே சீரீஸில் அடிச்சிருந்தாரு. பட் இதில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் ருத்ராஜ் பொசிஷன் அட் நம்பர் 4. அவருக்கு நம்பர் 3 ஆசை இருக்குது, ஆனால் வந்து நம்பர் 4ல் எனக்கு தெரில அவர் சக்ஸஸ் ஆவாரா இல்லையான்னு நம்ம வெயிட் பார்த்து தான் இருக்கணும். ஐடியலாக பார்த்தா ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், கோலி நம்பர் 3, ஐயர் இல்லாதனால இவர் என்ன கேஎல் ஷுட் கம் ஹெட் ஆஃப் இது நம்பர் 5 இருந்தது. நம்பர் 4 அவர் வந்து ஆடணும். நம்பர் 5 ஐ திங்க் பண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கனால பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ராப் பண்ணுறது ரொம்ப டஃப், பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா பண்ட்டை ஸ்குவாட்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த கன்ஃபியூஷனே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பண்ட் வந்து நோவேர் அவங்க கொண்டு வராங்கன்னா தே வாண்டட் சம் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால பண்ட் வில் பி நம்பர் 5. எதர் கேஎல் ஆர் பண்ட் 4-5ல் இருப்பாங்க, ஆடுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன் பொறுத்து. அப்புறம் வந்து வி ஹவ் ஜட்டு வில் கம் அட் நம்பர் 6 பொசிஷனு. அப்புறம் ஐ திங்க் வாஷியா நிதிஷ்குமார் ரெட்டியாங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்பின்னர், இன்னொரு ஸ்பின்னர் தேவை, டிஃப்ரெண்ட் வெரைட்டி கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் டார்கெட். ஐ திங்க் வந்து அவங்களுக்கு லெஃப்ட்டுன்னு பார்த்தா டீகாக்கும் ரிக்கில்டன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தா. ஸோ அது யோசிப்பாங்க வாஷிங்டன் தேவையா இல்லை என்னன்னு, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்படி வாஷிங்டன் வேணான்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க. அண்டு அதுக்கப்புறம் குல்தீப் வில் பிளே.
எய்தர் ரஷித் ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், அப்படி தான் போவோம். இல்லை 3 ஃபேஸ் பவுலர் தேவை. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி ஆடினாங்கன்னா 3 ஃபேஸ் பவுலர் போக மாட்டாங்க. எய்தர் ரஷித் ராணா இல்லை பிரசித் மட்டும்தான், யாராவது ஒருத்தவங்க தான் ஆடுவாங்க நிதிஷ்குமார் ஆடுறதா இப்போ இருந்தா. நிதிஷ் 10 ஓவர் போடுவாருங்கிறியா? அவங்க நம்புவாங்க. இப்போ நிதிஷ்குமார் 10 ஓவர் கொடுத்து தான் ஆகணும். 3 ஸ்பேஸ் பவுலர் தானே வச்சுருக்கீங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி நீ ஆடினா அவன் பவுலிங் இது தேவை. அண்ட் ரீசெண்ட் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஒரு குரூஷியல் சேஸ் கொடுத்தாரு. அவரும் அந்த ஃபஸ்ட்டு ஒன் டே அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு நல்லா சேஸ் பண்ணி கொடுத்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி. அதனால் தே வில் யூஸ் ஹிம்னு தான் நான் நினைக்கிறேன். கோகுல் உன்னோட 11 எப்படி? ஸோ இப்போ இந்த இதுல இருந்து மிஸ் அவுட் பண்ண பிளேயர்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து கில் அண்ட் ஸ்ரேயஸ். பிகாஸ் இப்போ கில் அண்ட் ஸ்ரேயஸ் இருந்தாங்கன்னா ஜெய்ஸ்வாலே ஆட மாட்டாரு அண்ட் ரித்துராஜ் இருக்க மாட்டாங்க. ஆமா, கேட்கலையா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது இப்போ கேட்குறதுல கேக்குது. ஸோ ஸ்ரேயஸ் அண்ட் சாரி அதான் கில் அண்ட் ஸ்ரேயஸ். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ரித்துராஜை கண்டிப்பாக நம்பர் 4ல் ஆட வைக்கணும். பிகாஸ் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ட் எதுக்கு இவங்க வந்து திருப்பி இன்டு த சரி பண்ட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். பட் ஐ வுட் வாண்ட் மோர் ரித்துராஜ் டு பிளே இன் அட் நம்பர் 4. இட்ஸ் அவுட் ஆஃப் பொசிஷனாக இருந்தாலும் அது தட் இஸ் ஃபைன். ஸோ அது ஒன்று. அண்ட் 6 bowler கண்டிப்பாக தேவை. ஏன்னா என்கேஆரோட 10 ஓவர் போடுற எபிலிட்டி வந்து ஐ டோன்ட் ரியலி பிலீவ். 6 bowlers கண்டிப்பாக தேவை. மை bowlers would be ஹர்ஷ்தீப், ராணா, குல்தீப், சுந்தர், ஜடேஜா, என்கேஆர். ஸோ ஐ ஃபீல் திலக் வர்மா வில் பி மிஸ்ஸிங் அவுட், ஜுரேல் வில் பி மிஸ்ஸிங் அவுட், பிரசித் வில் பி மிஸ்ஸிங் அவுட். ஸோ அண்ட் பண்ட் வில் பி மிஸ்ஸிங் அவுட். So these 4 will be missing out. So Rohit, Jaiswal, Kohli, Rituraj, Rahul, NKR, Jadeja, Sundar, Kuldeep, Prasidh, Arshdeep. Rana, Arshdeep or Prasidh. So whichever. நீ சொல்ற Rana or Prasidh. நீ சொல்கிற இதில் வந்து ஐ திங்க் ருத்து, எனக்கு தெரில, அவன் சொல்கிறான் ருத்துராஜ்க்கு இப்படி நியூஸ் வருது, கோலி இது பண்ணுறேன்னு. பட் இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மேட்ச் வேறு மாதிரி போகும். அதனால் ஐ ஃபீல் வந்து பண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ட் வில் பிளே. பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை இதில் தேவையே இல்லை. 3 விக்கெட் கீப்பர் இன் ஹோம் கண்டிஷனில் தேவையில்லை. வி டிஸ்கஸ்ட் இன் த ப்ரிவியூ ஸ்குவாட் ப்ரிவியூலையுமே அதான் சொல்லியிருந்தோம். ஜுரேலுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்க போகிறதே இல்லை. அவரை நேம் பண்ணது வருது. இன்னொன்று பண்ட்டு இன்க்ளூட் பண்ணிட்டு ஜுரேல் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டராக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்டே இல்லை. ஏன்னா திலக் வர்மாவும் இருக்காரு, ருத்துராஜும் இருக்கும்போது ஒன் மோர் பேட்டர் அது எதுவுமே கொண்டு வர போதில்லை. அதுக்கு பதிலாக ஒரு பவுலர் கொண்டு வந்திருக்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அக்சர் பட்டேல் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து மிஸ் அவுட் பண்ணது வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கானது தான். ஈவன் ஷமியை கூட கொண்டு வந்திருக்கலாம். கரெக்ட். ஷமி ஐ திங்க் என்ரோடுன்னு தான் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஷமியை பற்றி போதுமான அளவுக்கு பேசிட்டோம். இப்பயுமே ஸ்மார்ட்லையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஷமி வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் பிரிங்கிங் அவுட் த பெர்ஃபார்மன்ஸ். எண்ட் ரிசல்ட் வந்து ஷமி கொண்டு வந்துட்டு இருக்காரு. பட் அது என்னன்னு தான் தெரில. அவரோட ஃபேஸ் லைக் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அது வீடியோவும் அவைலபிள் இல்லை. வாட் எவர் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரஞ்சி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இது பார்த்த போது பார்க்கலாம். லிமிட்டட் ஓவர்ஸ்க்கு ஐ திங்க் ஷமி வில் கம் பேக் ஆஃப்டர் சம் டைம் தான் நான் நினைக்கிறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து இ வில் பிரேக் த வால் அண்ட் இ வில் கம் பேக். அந்த மாதிரி தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. எனக்கு ஐ எம் மோர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நம்முடகாஸ் கேப்டன்சி. ஸோ அதுதான் அது நியூ கேப்டன் ஃபார் ODI. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் விக்கெட் கீப்பர் கேப்டன். ஸோ டபுள் தலைக்கு அப்புறம் ஆமாம். ஆக்சுவலாக KL ராகுல் பொறுத்தவரையும் இது அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கானாலே வந்து ஒரு கேப்டன்சி வந்துடுது. ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டில் அவர் கேப்டன், ரோஹித் இன்ஜூர்னால டெஸ்ட் கேப்டன் பண்ணார். ஒன் டேலையும் 22 அந்த பிஃபோர் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி KL தலைமையில் தான் கேப்டன்சி போனாங்க. அப்போ அந்த டயத்தில் ஆவேஷ் கான், ஹர்ஷ்தீப் சிங்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போன. தேங்க்லெஸ் பிளேயர் ஃபினிஷர் இன் திஸ் பிளேயிங் 11. கரெக்ட். ஸோ அது வந்து ஃபினிஷர், டெஸ்ட் ஓப்பனர், எங்க விட்டாலும் ஆடுவாரு. ஆமாம். ஹோப்ஃபுல்லி he continues his great form. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். KL ராகுலை பொறுத்தவரையும் அவரோட
கேப்டன்சிங்கிற ப்ரெஷரை விட்டுட்டு அவர் நல்லா ஒரு அவரோட ரோல் பிளேயர் வந்து கண்டினியூ பண்ணும், அவரோட குட் ஃபார்ம் கண்டினியூ பண்ணணும். அவரோட பொட்டென்ஷியலுக்கு ஆடினாலே போதும், நல்ல ஸ்கோர் வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங், ஃபேன்ஸ் வில் பி வெரி ஹாப்பி டு see த ரோஹித் அண்ட் கோலி இன் ஸ்டேடியம் ஹோம் கண்டிஷனில். தே ஆர் கம்மிங் பேக் ஆஃப்டர் லாங் டைம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸைட்டட், தே வில் கம் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஆல்ரெடி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்கள சுற்றி தான் போயிட்டுருக்கு ரோஹித் கோலியை பொறுத்த வரையும். ஸோ இட்ஸ் இஸ் குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியூவர்ஷிப் மேட்டரில். வந்து ஆல்ரெடி வி நோ தட் ஓடிஐயோட இதுவே வந்து டிக்ளைனிங்காக போயிட்டுருக்கு. அந்த 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 ஃபேசட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி எவ்வளோ எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸாக இருக்கும் ஓடிஐ கேம் பார்க்குறது, இப்போ அந்த குவாலிட்டி மிஸ் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு இவங்க வர்றதுலாம் வந்து இன்னும் வியூவர்ஷிப் மேட்டராக இருக்கும். அதான் ஹோப்ஃபுல்லி லைக் நம்ம ரோக்கோவோட காம்பினேஷனில் அவங்க ஹோப்ஃபுல்லி அந்த லாஸ்ட் மேட்ச் அவங்க ஆஸ்திரேலியாவில் விட்ட ஃபார்மை இங்கே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே ஹோப்ஃபுல். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா வின்னிங் தான் எனக்கு ஆசை. பட் லெட்ஸ் சி. இந்த நான் வந்து வாய் விட விரும்பல இந்த டெஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதாக. பட் ஸ்டில் ஐ ஃபீல் தேல் டூ குட். என்னோட பிளேயிங் 11 மோர் ஆர் சிமிலர் தான். என்னோட இந்தியா 11 வந்து இட் ரிசம்பிள்ஸ் மோர் லைக் கோகுல்ஸ் 11. நான் வந்து ஐ கோ வித் கோகுல்ஸ் கைண்ட் ஆஃப் 11 தான். ஏன்னா நானும் அதான் ஃபீல் பண்ணேன். ருத்துவுக்கு சான்ஸ் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை ஒன்று. ரெண்டாவது பேஸ்ட் ஆன் வாட் ஐம் சீயிங் ஆன்லைன் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இந்த ட்வீட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் அவங்க ருத்து அந்த இதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்களோங்கிற தாட் இருந்ததுனால ஐ ஃபீல்ட் மேபி அந்த 11 இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 11 மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். லைக் கிட்டத்தட்ட கோகுலோட 11 மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபீல். லெட்ஸ் ஸ்டே ஹோப்ஃபுல் தட் இந்தியா வின் த சீரீஸ், இந்தியா கம் விக்டோரியஸ். அண்ட் ஐ வாண்ட் இந்தியா டு வின் ஆஃப்டர் வாட் வாஸ் டோல்ட் பை சவுத் ஆஃப்ரிக்கா கோச். டே 4 நடந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி பாலா சொன்ன மாதிரி அதை நம்ம பர்ஃபார்மன்ஸில் காமிச்சா அதை விட பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுவாங்க, ஹூ இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் பர்ஃபார்மர் இன் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காங்கிறது உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.